வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது என்ன வீடியோ அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. குரூப் 4 சிலபஸ் மாறிடுச்சு. ஆல்ரெடி 1 டே ஆயிடுச்சு. நேற்று ஈவினிங் இந்த டைமில் வந்து குரூப் 4 சிலபஸ் குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 2 குரூப் 4 ரெண்டோட சிலபஸும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆல்ரெடி இந்நேரம் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதோட பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோவோட லிங்க்ல கீழே அதோட பிடிஎஃப் லிங்க் இருக்கும். நீங்கள் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்ன இருக்குது, அது எந்த புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, காமனாக இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா? தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்த மாதிரி தான். எப்படி அட்வான்டேஜ்னா அது எப்படி அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னா அது எப்படி? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அடுத்து எப்படி நம்ம வந்து ஃபார்வர்டாக நம்ம கொண்டுட்டு போகிறது, நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை எப்படி மாற்றுறது, இதைத்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயோ இல்லை நாளைக்கோ ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி கவர் பண்ண போகிறோம். இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னால் எப்படி படிக்க போகிறோம், ஜியாகிரஃபினா எந்த அளவுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற டீட்டெயிலானது. தமிழில் அது மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எங்கே இருக்குது, எதுலேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே பதட்டமாகவே எல்லாருக்கிட்டையும் போய் போய் புலம்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இதில் வந்து புலம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. ஓகேவா? மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிலபஸ். இப்போ நீங்கள் கடைசியாக படித்த சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி ஆரம்பித்தப்போ இருந்ததா? எவ்வளவோ சேஞ்சஸ்க்கு அப்புறம் வந்தது தான் அந்த சிலபஸும். அதையும் நம்ம ஏற்றுட்டு தானே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இன்னும் ஒரு மாதத்துலேயே இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் வந்தது தான், வரமாட்டாங்க 90%. பயப்படாதீங்க. என்ன சொல்கிறேன்னா, எப்போ எந்த சேஞ்சஸ் சொன்னாலும் நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த அவங்க சொல்ல போகிறது கிடையாது. இருக்கிறதுலையே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அவ்வளோதான். வேறு என்ன பெருசாக இதவே தூக்கி போட்டுட்டு பெரிய வேறு ஏதாவது இந்த நீட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்குரிய சிலபஸை கொண்டு வந்து உள்ள வைக்க போகிறாங்க? இல்லை இல்லையா? ஆல்ரெடி படித்த சிலபஸ் தான். கொஞ்சம் பேட்டர்னை மாற்றுவாங்க, கொஞ்சம் வெயிட்டேஜை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால் ஒரே வார்த்தையில் சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு பெருசாக அதை பார்க்காதீங்க. சிலபஸில் கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சிலபஸே சேஞ்ச் ஆகலை. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டால் நான் நல்லது தான் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ மாற்றிருக்க சிலபஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறத விட எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு படிச்சுட்டு இருந்தோம். எந்த இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒவ்வொன்றும் போடும். நம்மளுக்கு பாலிட்டிலேருந்து இவ்வளோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரியிலேருந்து இத்தனை கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்போது அதுக்கு ஒரு 10 வீடியோவாவது ரெஃபர் பண்ணுவோம். எதில் எவ்வளோ மார்க் வரும், வெயிட்டேஜு, எதை கவர் பண்ணால் நம்ம வந்து ஜிகேல 75க்கு அட்லீஸ்ட் ஒரு 50க்கு மேலே எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? அதை அவங்க டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் எத்தனை கொஸ்டின் தான் கேட்போம், இதுலேருந்து இத்தனை கொஸ்டின். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராலையும் கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது இதில் இவ்வளோ மார்க் வரும்னு. ப்ரீவியஸாக வந்த ஒரு 10 கொஷின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் நம்ம ஓகே இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின், இதுலேருந்து ஒரு 12 கொஸ்டின் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் அந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸே வந்திருக்காது. வெறும் 3-4 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துட்டு மற்றது எல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு சில இதில் ஓகே பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி நான் படிச்சுட்டேன், இதுலேருந்தே நிறைய கவர் ஆகிருக்கும், இதுலேருந்தே மார்க் ஸ்கோர் பண்ணிடலான்னு போவோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பாதி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் முக்கால்வாசி இருக்கும், இப்படி போயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதிலேருந்து இத்தனை கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் கேட்க போகிறோம், உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க, சரியா? அப்போது வந்து நம்மளுக்கு படிக்கிறது இன்னும் ஈஸி தான். நீங்கள் உள்ள சிலபஸை போய் நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து குரூப் 4 சிலபஸ். அவங்க இப்போ கொடுத்த மாடிஃபை பண்ண குரூப் 4 சிலபஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க,
பார்ட் ஏ நம்ம 10 யூனிட்டா இருந்தத, அவங்க வெறும் 7 யூனிட் ஆக்கியிருக்காங்க. ஆக்கியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறைச்சு தானே இருக்காங்க. சரியா? ஒண்ணும் இல்ல. குறைச்சிருக்காங்கன்னா, உடனே டாபிக்லாம் தூக்கிட்டாங்களா? அப்படியும் இல்ல. மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2 யூனிட்ட ஒண்ணா ஒண்ணா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நீங்க படிக்கிறதவே நீங்க மாத்தணும். புக்கவே தூக்கி போயிட்டு, நான் போய் வேற ஸ்டேட்லேருந்து புக் கலெக்ட் பண்ணிட்டு வரணுன்ற அளவுக்கு திங்க் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் தான். படிச்சத தான் திரும்ப படிக்க போறீங்க. எதுலருந்து எவ்வளவு மார்க் வரப்போகுதுன்றத தெரிஞ்சு படிக்க போறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அதனால ஐயோ! ஐயோன்னு புலம்புறத விட்டுட்டு, நீங்க ஓகே நான் படிக்கிறேன். நம்ம ஆக்சுவலா உண்மையிலேயே நம்ம படிக்கும்போது என்னம்மா சொல்லியிருப்போம்? எக்ஸாம் எழுதிட்டு வந்தோனே சொல்லுவோம், நான் பாலிட்டிய தான் நம்பிட்டு போனேன். இந்த தடவ பாலிட்டில வெறும் 6, 7 கொஸ்டின் கேட்டுட்டு ஃபுல்லா அ சயன்ஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்னு வந்து புலம்புவோம். இல்ல எக்கனாமிக்ஸ் நெறையா வரும்னு நெனச்சேன். எக்கனாமிக்ஸ் கொஸ்டினே வரல. ஜியோகிராஃபில அதிகமா கேட்டாங்கன்ட்டு வருவோம். ஓகேவா? அந்த குழப்பமோ, அந்த ஒரு இது இனிமேல் இருக்க போறதில்ல. இதுலேருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டதுனால, தைரியமா போலாம். நம்மளே கரெக்ட்டா சூஸ் பண்ணி இத்தன மார்க் எனக்கு வேணும். அப்ப இந்தந்த ஹெட்டிங் இந்தந்த யூனிட் நான் படிச்சுட்டு போனா எனக்கு இவ்வளோ மார்க் வந்துரும். அப்படின்னு நம்ம தைரியமா போகலாம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் குரூப் 2ல நடந்த கொஸ்டின்ஸ்லலாம் அ என்னன்னா, எங்கேருந்து அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னே தெரியல. அத வந்து சயின்ஸ்ல சேர்க்கிறதா, எக்கனாமிக்ஸ்ல சேர்க்கிறதா, ஜியோகிராஃபில சேர்க்கிறதான்னே தெரியாது. அந்த மாதிரி குழப்பம்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அப்படி இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்டின்னா, இந்த இதுக்குள்ள இருந்து மட்டும் தான் 5 கொஸ்டின் கேட்போம். இதுக்குள்ள இருந்து தான் 5 கொஸ்டின் கேட்போம்னு அவங்க பர்ட்டிகுலரா குடுத்துட்டதுனால, மிஸ்ஸே ஆகாது கொஸ்டின்ஸ். ஓகேவா? பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் சயன்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் குடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஜெனரல் சயன்ஸ் வந்து இவ்வளவும் ஓவராலா படிக்க தேவையில்ல. எப்பயுமே ஒரு மேலோட்டமா ஓரளவு முக்கியமான லெசன்ஸ் மட்டும் தான் நம்ம படிப்போம். இப்பயும் நீங்க அப்படியே படிச்சாலே போதும். ஏன் அப்டின்னா, இந்த ஃபெர்டிலைசர்ஸ், உரம் அந்த கெமிஸ்ட்ரில வருது இல்லையா? அதுலருந்து கண்டிப்பா எப்படியும் 5 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கெமிஸ்ட்ரிலருந்து வந்தாகணும். மொத்தமே 3 பாடம் தான். தனிமங்கள், சேர்மங்கள், உரங்கள் இது அந்த லெசனு, அப்புறம் ஆசிட், பேஸ், சால்ட் இந்த 3 லெசன கவர் பண்ணாலே 2 கொஸ்டின் வந்துற போது. முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலக்டடா படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஜியோகிராஃபில 5 கொஸ்டின் குடுத்துட்டாங்க. 10த் ஜியோகிராஃபில இருக்க 5 லெசன் படிச்சாலே போதும். 5 கொஸ்டின் நீங்க அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அப்ப 5 கொஸ்டின் அதுலேருந்தே வருமா அப்டின்னா, மினிமம் 3 கொஸ்டினாவது அந்த 5 லெசன்லேருந்து வந்துரும். மிச்சம் இருக்க 2 நீங்க அதில படிச்சத வச்சு கெஸ் பண்ணி போட்டுறலாம். அடுத்தது பாருங்க, யூனிட் 3ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 3யும் மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டா குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஹிஸ்டரி, ஐஎன்எம்ல இருந்தே நம்மளுக்கு 15, 20 கொஸ்டின்ஸ் வரும். இப்ப அப்டி இல்ல. மொத்தம் எல்லாம் சேர்ந்தே 10 கொஸ்டின் தான். கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுல இருந்தெல்லாம் நெறைய கொஸ்டின் வரும். யூனிட் 8, 9 படிச்சோம் இல்லையா? கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஒண்ணு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா ஒண்ணு. ஓகேவா? அ அந்த இத வந்து மெர்ஜ் பண்ணி 2 யூனிட்டையும் பிரிச்சு வேற வேற இதுல குடுத்துருக்காங்க. இனி யூனிட் 8, 9லாம் நம்ம சொல்ல முடியாது. யூனிட் 3ல வந்துருச்சு. இன்னொன்னு வந்து யூனிட் 6க்கு போயிருச்சு. இப்ப ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 3யும் சேர்த்து 10 மார்க் வரும். அப்ப நம்ம மேக்ஸிமம் ஹிஸ்டரி, ஐஎன்எம் படிச்சாலே, இதெல்லாம் 6, 7 கொஸ்டின் கவர் பண்ணிறலாம். கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுல கொஞ்சம் படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்துரும். பாருங்க அதே தான். உள்ள குடுத்துருக்க சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலப்பா. சிலபஸ்லனா உள்ள இருக்கிற வேர்ட்ஸ், அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா? அதுல எதுவுமே மாறல. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தா, டெல்லி சுல்தான், முகல், மராத்தாஸ், தென்னிந்திய அரசுகள் பாருங்க. அதே தான் குடுத்துருக்காங்க. நீங்க அதனால சிலபஸ்ல வந்து மாறிருச்சுன்னு மைண்ட்ல ஏத்துறத விட்டுருங்க. அதே தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், முகல், மராத்தாஸ் இதே தான். அதே மாதிரி இங்க பாருங்க, யூனிட் 8ல இருந்த அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி, தந்தை பெரியார் அவங்களே தான் வராங்க. சரியா? அதனால நீங்க, ஐயோ! நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டு, நோட்ஸ் அதெல்லாம் வேஸ்ட்டு, திரும்ப சூரி மாரி கோட்ட அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும்னு நெனைக்கிறத விட்டுருங்க. அப்படி இல்லவே இல்ல. குடுத்த யூனிட்ட இப்ப மார்க்கோட குடுத்துருக்காங்க. இவ்வளோதான் சேஞ்சஸ். அடுத்த யூனிட் என்னன்னு பாருங்க. இந்தியன் பாலிட்டி. பாலிட்டி பெஸ்ட்டு 15 மார்க் பாலிட்டியிலுக்கே ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா பாலிட்டி படிக்காம யாருமே டிஎன்பிஎஸ்சி நம்ம போமாட்டோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஹெட்டிங் டாபிக்கே பாலிட்டி தான். பாலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. 10த்தும் 12த்தும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம். நீங்க 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டி லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா முடிஞ்சிரும். அவ்வளோதான். பாருங்க. அதுலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்துருது உங்களுக்கு. அடுத்தது யூனிட் 5 என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன் எக்கானமி, அப்புறம்
அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இது 2 மட்டுமே 20 கொஸ்டின். அப்ப 2 யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்டா 2 டாபிக்க்கு ஒவ்வொன்லேருந்தும் 10 கொஸ்டின் கேட்பாங்கன்றது தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ படிக்காமவே போனவங்கலாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனா அப்படி இனி போ முடியாது. சரியா? எக்கனாமிக்ஸ் மட்டும் 10 கொஸ்டின் வரப்போது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 10 கொஸ்டின் வரப்போது. இப்ப எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம 11த், 12த் எக்கனாமிக்ஸ்லயே முக்காவாசி கவர் ஆயிரும். அப்ப ஒரு மொத்தமே ஒரு 10, 12 பாடம் தான் இருக்கும் 11த், 12த் எக்கனாமிக்ஸ்ல. அந்த 10, 12 பாடத்த படிச்சா 10 கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு ஈஸி தானே! இப்ப நம்ம படிக்கும்போது எல்லாருமே இந்த வார்த்தைய சொல்லியிருப்போம். என்னன்னா, இதுதான் அப்படின்னு சொல்லி அ அ 500 லெசன கூட குடுத்தாலும், நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா, எதுன்னே தெரியாம படிக்கிறோம். அதுதானா தான் எங்களுக்கு வந்து மார்க் வரமாட்டுது. அதனால தான் ஒரே குழப்பமா இருக்கு. அதனால தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், படிச்ச ஒரு கான்ஃபிடன்ஸே வரமாட்டுதுன்னு எல்லாருமே புலம்பியிருப்போம். 1000 லெசன் இருந்தா கூட பரவாயில்லப்பா. இதுதான்னு குடுத்துட்டா நம்ம அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு. இப்ப குடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் குடுத்த மாதிரி இருக்கு. எக்கனாமிக்ஸ்லேருந்து உனக்கு நான் 10 கொஸ்டின் கேட்பேன். அப்ப நம்மளுக்கு தெரியும் மெயினா 11த், 12த்ல இருக்கு எக்கனாமிக்ஸ். அந்த தமிழ்நாடு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், ரிசர்வ் பேங்க்கு இந்த கொஸ்டின்ஸ் லெசன் எல்லாம். அத தாண்டி எக்கனாமிக்ஸ்ல வேற எதுவும் கொஸ்டின் கேட்க போறதில்ல. அதையும் விட்டுட்டும் கேட்க போறது இல்ல. அவங்களே குடுத்துட்டாங்க. 5 இயர் பிளானு. பாருங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 இயர் பிளானு, பிளானிங் கமிஷனு, ஃபினான்ஸ் கமிஷன், ரிசர்வ் பேங்க்கு இந்த கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு 11த், 12த்லயேவும் ஃபுல்லா கவர் ஆயிற போது. எப்பயும் நீங்க படிக்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க. யூனிட் 6. யூனிட் 6ல என்ன இருக்குன்னா, ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. நீங்க இன்னொரு விஷயம் இதில நோட் பண்ணணும்ப்பா. எல்லா யூனிட்லயும் லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே நெனச்சுட்டாங்க. ஓ! கரண்ட் அஃபேர்ஸே இல்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா யூனிட்லயும் கடைசியில ஒரு ஒரு வேர்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஆட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா யூனிட்லயும்னா 6 யூனிட்லயுமே கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துருக்காங்களா? அப்படின்னா கிடையாது. சயின்ஸ்ல குடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்ல கிடையாது. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வராது. அடுத்து இந்தியன் பாலிட்டில குடுத்துருக்காங்க. அடுத்தது எக்கனாமி. பாருங்க இந்தியன் பாலிட்டில குடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல குடுத்துருக்காங்க. இந்த 4 இதில மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்க போறீங்க? ஐயோ! கரண்ட் அஃபேர்ஸே இனி தேவையில்ல. கரண்ட் அஃபேர்ஸுக்கு இவ்வளோ மார்க்குன்னே அவங்க குடுக்கவே இல்ல. அப்ப வராது அப்படியெல்லாம் இல்ல. இதுக்குள்ள இப்போ எக்கனாமிக்ஸ்ல 20 கொஸ்டின் நீங்க குடுத்துருக்காங்களா? அதில 8 கொஸ்டின் பாடத்துலேருந்து வந்தா 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸும், எக்கனாமிக்ஸும் ரிலேட்டடா ஒரு 2 கொஸ்டின் வரும். அட்மினிஸ்ட்ரேஷன பத்தி தமிழ்நாட்டுல நீங்க படிக்கிறீங்கன்னா, அதுல ஒரு 2 கொஸ்டின் கடைசியில கரண்ட் அஃபேர்ஸ் வரும். மீதி 8 கொஸ்டின் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்க போது. அப்ப 4 யூனிட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் 2, 2, 3, 3 கேட்டாலும் ஒரு 10 கொஸ்டின் வந்துரும் கரண்ட் அஃபேர்ஸ். இப்படிதான் இனிமேல் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியும் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம படிக்கும்போதே என்ன சொல்லிட்டு இருப்போம்? கரண்ட் அஃபேர்ஸா படிக்காதீங்க. பாடத்தோட லிங்க் பண்ணி படிங்க. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா, பாலிட்டி ரிலேட்டடா இருக்கிற அப்படி கரண்ட் அஃபேர்ஸா அத லிங்க் பண்ணி, கனெக்ட் பண்ணி படிங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதவே தான் அவங்க வெளிப்படையா குடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்? ஒண்ணுமே இல்ல. இவ்வளோ நாளும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸா படிச்சுட்டு இருந்தீங்க. இனிமேல் அத என்ன பண்ண போறீங்க? டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸா படிக்க போறோம். டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னா எப்படி? இப்ப சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து படிக்க போறோம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்து படிக்க போறோம். இப்படி தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறோம். நீங்க மந்த்லி வைஸாவே உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சாலே நீங்க எடுத்துக்கோங்க. YouTubeல கிடைச்சாலும் சரி, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸே எடுத்துட்டு, அதுல எது எதெல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? படிக்கும்போதே நீங்க அத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாலிட்டி ரிலேட்டடா இருக்குது எது எது? எது எது அரசியலமைப்பு லேட்டஸ்ட்டா சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க? என்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஏற்கனவே இருந்த சட்டங்கள எப்படி மாத்தியிருக்காங்க? ஓகேவா? இப்ப 33% இடஒதுக்கீடு குடுத்தாங்க பெண்களுக்கு. இந்த மாதிரி வர்ற இத பார்த்தாலே இது பாலிட்டி ரிலேட்டடா இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அதையும் மீறி எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க தெரியல, பிரிச்சு படிக்க தெரியலன்னா பிரச்சனையே இல்ல. நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாவே படிச்சுட்டு போங்க.
6 மாசமோ, 8 மாசமோ, 1 வருஷமோ நீங்க எப்பயுமே எக்ஸாமுக்கு எப்படி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்களோ, இல்ல நியூஸ் பேப்பர் டெய்லி பார்க்குறவங்களா இருந்தா, நியூஸ் பேப்பர் எப்படி பார்ப்பீங்களோ, அதே மாதிரி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வந்து அங்க எப்படி கேட்குறாங்களோ, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஆன்ஸர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன் தனித்தனியா பிரிச்சு படிச்சா மட்டும் தான் எக்ஸாம்ல போய் ஆன்ஸர் பண்ண முடியுமா என்ன? மொத்தமா படிச்சுட்டு போங்க கரண்ட் அஃபேர்ஸ. அங்க போய் கேட்குற கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல ஆன்ஸர் பண்ண போறோம். அவ்வளோதான். அதனால பெருசா அதில போட்டு குழப்பிக்கிறாதீங்க. இல்ல எனக்கு டாபிக் வைஸா படிச்சா தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்பதான் படிச்ச மாரி இருக்கும்னா, நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். எல்லா யூடியூப் சேனல்லயும் உங்களுக்கு நாங்க பிரிச்சு அப்படியே தெளிவா குடுத்துருவோம். சயன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ 6 மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ், 8 மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ், இல்ல மந்த்லி வைஸாவே சயன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது, எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபிக்குன்னு நாங்களே பிரிச்சு குடுத்துற போறோம். புரியுதா? அதனால பெருசா போட்டு குழப்பிக்கிறாதீங்க. நீங்க எந்த மெட்டீரியல் சோர்ஸும் புதுசா வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க கையில இருக்கிறது தான் படிக்கிற மெத்தட மாத்தப் போறீங்க. வந்து ஒரு சிலதுக்கு வெயிட்டேஜ கம்மியாவும், ஒரு சிலதுக்கு ஜாஸ்தி குடுத்திருப்பீங்க. அத அப்படியே கொஞ்சம் மாத்திக்க போறீங்க. அவ்வளோதான். சரியா? இப்ப பாருங்க அடுத்து யூனிட் 6 நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல என்ன குடுத்துருக்காங்க? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அதே மாதிரி தான். திருக்குறள், திருக்குறள் ரிலேட்டடா நமக்கு தெரியணும். திருக்குறளோட இம்பாக்ட் எல்லாமே பாருங்க. லாஸ்ட் டைம் குடுத்த அதே தான். ரோல் ஆஃப் வுமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பெண்களின் பங்கு குடுத்துருந்தாங்க இல்லையா? அதே தான் வந்து இதுல மெர்ஜ் பண்ணி குடுத்துருக்காங்க 20 மார்க்குக்கு. இதுல உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கோ, இதுக்கோ ஏதாவது இருக்கா? எப்பயும் போல 75 கொஸ்டின்ஸுக்கு நம்ம 60க்கு மேல எடுக்க எய்ம் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ நம்ம எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப ஈஸியா நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. யூனிட் 6ல 20 மார்க் வருது. யூனிட் 5ல 20 மார்க்கு. 40 மார்க்கு. பாலிட்டில ஒரு 15 மார்க்கு. இந்த 3 யூனிட்ட நான் கவர் பண்ணாலே எனக்கு 55 மார்க் வருது. போதும். அவ்வளோதான். நானு ஜியோகிராஃபி படிக்காம, சயன்ஸ் படிக்காம, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்மே படிக்காம போனா கூட என்னால 55 மார்க்குக்குரிய கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லாம் ஓரளவு தெரிஞ்சவங்க ஈஸியா 60 தாண்டி போயிரலாம். அப்போ நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா போகுறதுக்கு தான் இது ஹெல்ப் ஆகும். நீங்க வந்து எப்பயுமே ஒரு இது குடுத்த உடனே, அதுல இருக்க நெகட்டிவ ஃபர்ஸ்ட்டு பார்க்காதீங்க. ஓகேவா? அதுல இருக்க என்ன பாசிட்டிவ்? இத எப்படி நம்மளுக்கு அட்வான்டேஜா நம்ம இத எடுத்துக்கிறலாம்? அப்படிங்கிறத யோசிங்க. இதுல நெகட்டிவா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லவா? எல்லாருமே அ ஆல்ரெடி படிச்சவங்க, ஆல்ரெடி போன வாட்டி எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாத்தையும் நாங்க படிச்சு தரோவா வச்சிருந்தோம். இப்ப வந்து இப்படி சிலபஸ மாத்திட்டாங்களே! அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே நான் சொல்லவா? எல்லாருக்கும் தெரியும். அவரவர மனசாட்சி தொட்டு சொன்னா தெரியும். அந்த அளவுக்கு நான் தரோவா படிச்சு கையில வச்சிருந்தா, நான் ஏன் போன வாட்டியே பாஸ் பண்ணல? அப்ப நான் கண்டிப்பா ஃபுல்லா 100% இன்னும் படிக்கலன்னு தானே அர்த்தம். அதுவும் இல்லாம, நல்லா படிச்சிருந்தாலுமே 2 மாசம் நம்ம அந்த புக்க படிக்காம போட்டுட்டோம்னா, திரும்ப எல்லாமே மறந்து போயிரும். இது எல்லாரும் ஒத்துக்குவீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் திரும்ப படிப்போம். அது ஆல்ரெடி எத்தன வருஷம் 10 வருஷம், 20 வருஷம் படிச்சவங்களா இருந்தாலும், ஒரு 2 மாசம், 3 மாசம் பிரேக் விட்டுட்டாலே எல்லாம் மறந்துரும். திரும்ப புதுசா படிக்கிற மாரி தான் எடுத்து படிக்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது, நீங்க எதுக்கு ஆல்ரெடி நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா போச்சு, படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா போச்சுன்றீங்க. ஆல்ரெடி தான் இந்த பிரேக் விட்டதிலேயே வேஸ்ட்டா போச்சே எல்லாமே. மறந்துருச்சே. இனி எப்படியும் புதுசா தானே படிக்க போறோம். அப்படி இருக்கும்போது, இதுல தமிழ்ல தான்ப்பா நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனா, தமிழ் நாங்க எப்பயுமே நான் சொல்றேன், பொது தமிழ் வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு 6 மாசம் தேவைப்படும் தெளிவா படிக்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு, எக்ஸாம் எழுதுனவங்களுக்கே திரும்ப அத ஒண்ணு விடாம ஞாபகப்படுத்தி ரிவைஸ் பண்ண 3 மாசம் தேவைப்படும். இப்படிதான் இதுவரைக்கும் இருந்துச்சு. ஆனால், இனி நான் சொல்றேன், தமிழ 1 மாசத்துல படிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஜெனரல் இங்கிலீஷ் மாதிரி. அவ்வளோ அழகா குடுத்துருக்காங்க சிலபஸ். நீங்க இத பாருங்க. 85 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணத்துல இருந்தே குடுத்துருக்காங்க. இலக்கணம்னு ஐயோ! இலக்கணமா அப்படின்னு நெனைக்காதீங்க. அவங்க ஒண்ணும் பெரிய அ வா வான சாஸ்திரத்த வந்து குடுக்கல இலக்கணமா. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஹெட்டிங்ல உள்ள ஒரு பேருக்கு ஹெட்டிங்கா சேர்த்துருக்காங்க. நீங்க ஒவ்வொன்னையா வாசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஹெட்டிங் எல்லாம் நம்ம 6த், 7த், 8த்ல இருக்கிற கிராமர்க தான் எல்லாமே. பாதி ஹெட்டிங் 6த், 7த், 8த்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிரும். இதுல 10த் வரைக்கும் தான் அப்படின்னு நான் 10த் வரைக்கும் தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 11த், 12த் புக்கும் கண்டிப்பா படிக்கணும். அதுல இருக்க கிராமரும் படிக்கணும். அவங்க குடுக்கும்போது தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ன்னு குடுப்பாங்களே தவிர,
நம்ம எல்லாமே சேர்த்து தான் படிக்கணும். ஓகேவா? இப்போ இதில இலக்கணம் மட்டுமே மேஜர் ரோல் ப்ளே பண்ற மாரி குடுத்துருக்காங்க. பாருங்க இலக்கணம். அதுலயும் எழுத்து, சொல் இந்த 2 மட்டுமே 20 மார்க் வரும். எழுத்து, சொல் இந்த 2க்கு இதுலேருந்து வர்றது மட்டுமே 25 கொஷின். அடுத்தது அலகு 2ல சொல்லகராதி. இதுல இந்த எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல், ஓரெழுத்து ஒரு மொழி இந்த சிம்பிளான விஷயங்கள் தான். கோடிட்ட இடத்த நிரப்புறது. ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு 15 மார்க் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் டீட்டெயிலா அடுத்த வீடியோல ஒவ்வொன்னும் பிரித்து எழுதுதல்னா எப்படி இருக்கும்? சேர்த்து எழுதுதல்னா எப்படி இருக்கும்? எல்லாம் குடுக்குறேன். இப்ப நான் ஓவர் வியூ அப்படிங்கிறதுக்காக நான் மேலோட்டமா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது அலகு 3 என்னன்னு பாருங்க. எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது. புதுசா ஒரு சொற்றொடர் அமைக்கிறது, தொடர் அமைக்கிறது, ஒரு பேராகிராஃப் குடுத்து அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறது. இதுதான் வந்து அது. கலைச்சொற்கள். நம்ம கலைச்சொற்கள் புக்குக்கு பின்னாடி சும்மா ஒவ்வொன்லயுமே பின்னாடி குடுத்துருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் படிக்கும்போதே சொல்லியிருப்பேன். 1 ஆர் 2 கொஸ்டின் எப்பயும் கலைச்சொற்கள்லேருந்து வரும். ஆனா இந்த வாட்டி 10 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. லட்டு மாரி எடுக்கலாம் கொஸ்டின்ஸ். ஓகேவா? மொத்தமே நீங்க ஒரு ஒரு 500 கலைச்சொல்ல உங்க கையில குடுத்து, இத மனப்பாடம் பண்ணு. இதுலருந்து உனக்கு 10 மார்க் வருதுன்னா படிக்க மாட்டீங்களா? அதுல 500ல 300 ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஓகேவா? ஒண்ணும் புதுசா எதுவும் வரப்போறது இல்ல. ஒரு 200 வேணா தெரியாததா இருக்கும். யாருக்கா இருந்தாலும். ஏன்னா எல்லாருமே ஓரளவு டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். அ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அவ்ளோ மோசமா யாரும் இருக்க போறதில்ல. அந்த 200 மட்டும் கடகடன்னு ஒரு நாளைக்கு 10, 10 படிச்சா போதுமே 20 நாள்ல முடிச்சுட்டு போயிரலாம். 10 மார்க் கையில. ஓகேவா? அதனால ரொம்ப ஈஸி தான் அப்படின்றத மைண்டுக்கு வாங்க. அப்புறம் வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதான் சொன்னேன்ல பேராகிராஃப் குடுத்து கேட்கறது, மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றது. கடைசியில ஒரு 15 மார்க்கு தான் என்ன வச்சிருக்காங்கன்னா, இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டுன்னு வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பாட புக்குக்குள்ள நம்ம படிச்சோம்ல விழுந்து விழுந்து அந்த டாபிக். இப்பயும் அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னுலாம் யாரும் சொல்லல. பாருங்க. அது எல்லாமே தான் இதுல வந்திருக்கு. என்னன்னா, திருக்குறள்ல நம்ம எவ்வளவோ படிப்போம். பழைய புக்ல இருக்கு திருக்குறள் ஃபுல்லா, புது புக்ல இருக்கு திருக்குறள் ஃபுல்லா. இது இல்லாம தனியா திருக்குறள் புக்கவே வாங்கி வச்சு மனப்பாடம் பண்ணுவோம். ஏன்னா, எது வேணாலும் வந்துரும் இல்லையா? அப்படின்னு. இந்த வாட்டி அப்படி பண்ணவே தேவையில்ல. திருக்குறள் தொடர்பான செய்திகள் வெறும் 20 அதிகாரங்கள் மட்டும்னு அவங்களே குடுத்துட்டாங்க. எந்தெந்த அதிகாரம்னு கூட குடுத்துட்டாங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை இந்த இங்க பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க அருளுடைமை. இதுவரைக்கும். இந்த அதிகாரம் மட்டும் நீங்க பார்த்துட்டு வாங்கப்பா. நீங்க பாட்டுக்கு 1330 குறளும் படிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அவங்களே சொல்லிட்டாங்க. இதுல வெறும் 200 குறள் வருமா? நான் எப்படி சொன்னேன் 1 மாசத்துக்குள்ள படிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 10 திருக்குறள் படிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு 10 கலைச்சொல் அறிவும் படிக்க போறீங்க. ஓகேவா? 2 யூனிட் முடிஞ்சிரும் 20 நாள்ல உங்களுக்கு. அது மாதிரி மத்த கிராமர்லாம் படிக்க 10 நாள் போதும். இப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலே 1 மாசத்துல சூப்பரா படிச்சு முடிச்சிடலாங்க. அதனால தான் நான் சொல்றேன். இப்போ குடுத்துருக்க சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க. அடுத்தது நாலடியார். அது மாதிரி இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள். அதுல எல்லாத்தையும்லாம் நீங்க படிக்க தேவையில்ல. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, அப்புறம் ஔவையார் பாடல்கள். 18 நூல்கள் இருக்கு 11 கீழ்க்கணக்குல. நம்மளுக்கு 18 குடுக்கல. வெறும் 8 நூல்கள் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த நூல பத்தின டீட்டெயில் மட்டும் படிச்சா போதும். நீங்க இதுக்கு எங்க போறது? ஐயோ! என்ன பண்றது? நான் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு புக்க வாங்கி படிக்கணுமான்னா வேண்டாம். நம்மளோட யூடியூப் சேனல்ல தனித்தனியா ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் உங்களுக்கு வந்துரும். திரிகடிகம்னா இவ்வளோதான். இத தாண்டி கொஸ்டின் வராது. முதுமொழி காஞ்சினா இவ்வளோதான் அப்படின்னு நாங்க தெளிவா குடுத்துற போறோம். அத மட்டும் படிச்சுக்கோங்க. இத மீறி நீங்க புக்ல வந்து நீங்க படிக்கும்போதும் ஒரு சிலது கவர் ஆயிரும். அப்புறம் உ.வே.சா, மீனாட்சி சுந்தரம், அம் ஜி.யு. போப் இவங்கள பத்தி தான் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாட புத்தகத்திலேயே உங்களுக்கு வந்துரும். நீங்க இத்தன நாளும் கண்டதெல்லாம் படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஓகேவா? பார்க்குறதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்க. அப்படி தேவையில்ல. இந்த பேர் தாரா பாரதியா? அதுக்குரிய பாடல் 2ஓ 3ஓ இருக்கும் 6த்துலேருந்து 12த் வரைக்கும். அவ்வளோதான். காயிதே மில்லத் ஒரே ஒரு லெசன் இருக்கு. வேலு நாச்சியாருக்கு ஒரே ஒரு லெசன் இருக்கு 6த்துல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு 2 தான் இருக்கு. இந்த மாதிரி அத மட்டும் நீங்க பார்த்துட்டு போலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. உண்மையிலேயே நான் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு வந்து மைண்ட்ல ஒரு அளவுக்கு தான் ஸ்டோரேஜ் வைக்க முடியும். இவ்வளோ நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? பொது தமிழ் படிக்கிறவங்களுக்கு அந்த பொது தமிழ் பாடத்துல இருக்கிற விஷயங்கள வந்து மைண்ட்ல வைக்கிறதுக்குன்னே ஃபுல் ஸ்டோரேஜும் மூளையில காலியாயிரும். அதுக்கப்புறம் இந்த ஜிகேவ மண்டையில ஏத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அப்டின்னா, அந்த இது மாதிரியே தான். மெமரி மாரி. ஒண்ணு நம்ம ஜிகேவ ஏத்த ஏத்த தமிழ் ஒரு பக்கம் மறைஞ்சுக்கிட்டே வரும்.
மறந்துட்டே வரும். சரியா? அப்பதான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர். கிராமருக்கு நீங்க எதுவுமே மனசுல வைக்கணுன்ற அவசியம் இல்ல. மனப்பாடம் பண்ற அவசியமே இல்ல. மேத்ஸ் மாதிரி தான் கிராமர். ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க. இப்ப மேத்ஸ வந்து மனப்பாடம் பண்ணணும். மேத்ஸ வந்து நான் மைண்ட்ல ஏத்தணும்னு எப்பயாவது நம்ம நெனச்சிருக்கோமா? இல்ல. நம்மளுக்கு அதில தெரிற ஃபார்முலா ரொம்ப கம்மி. அது தெரிஞ்சா போதும். அங்க போய் ஸ்பாட்ல நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த கிராமர். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அப்போ என்ன ஆகும்னா, மைண்ட்ல நெறைய இடம் ஸ்டோரேஜ் ஃப்ரீயா இருக்கும். மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் கம்மியாகும்போது. ஜிகேவ அழகா அதில நம்ம ஏத்திக்கலாம். அதனால இத பாசிட்டிவா நெனைங்க. நீங்க வந்து இதில ஐயோ! ஐயோன்னு நெனைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில வேணா நான் ஒண்ணு சொல்றேன். என்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் இதில சொல்றேன். பாருங்க. இங்க கீழ டிசேபிள்ட் பெர்சனுக்கு மட்டும் ஜெனரல் இங்கிலீஷ் குடுத்துருப்பாங்க. அப்பா இது என்ன ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கா? அப்படின்னு திரும்ப கேட்றாதீங்க நீங்க கமெண்ட்ல. பாருங்க ஜெனரல் இங்கிலீஷ் வந்து ஒரு இது குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது எதுக்குன்னா, குரூப் 4 ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. ஒன்லி ஃபார் டிசேபிள்ட் பெர்சன். பாருங்க டிசேபிள்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஜெனரல் இங்கிலீஷ். ஓகேவா? மத்த எல்லாருமே அது இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் தமிழ் தான் படிச்சு எழுதணும். அத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி தான் குரூப் 2க்கும். இது பாருங்க குரூப் 2 இது அவங்க குடுத்தது. இதுலயும் அதே தான் இருக்கு. இதுல எந்த வித்தியாசமும் இல்ல 2க்கும். சரியா? என்ன குரூப் 4ல வந்து பிரிலிம்ஸ் மட்டும் தான் ஒரே டாபிக். அதே இது அம் குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து மெயின்ஸ் 1 கிளியர் பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இதுல மேத்ஸ் பார்த்துக்கலாம். இப்ப தமிழ் பார்த்துட்டோம் இல்லையா? தமிழ்ல எல்லாமே இலக்கணம் தான். அதுவும் கூட ரொம்ப சிம்பிளான இலக்கணம்ப்பா. நாளைக்கு நான் அத தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப பேசிக்கான இலக்கணம். இங்க பாருங்க அடுத்து ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது ஒரே 25 மார்க்கா நம்ம படிச்சோம். இப்ப எப்படி குடுத்துருக்காங்கன்னா, அத 2 யூனிட்டா குடுக்குறாங்க பிரிச்சு. ஆப்டிட்யூட் ரீசனிங் சம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுதான் ஒருத்தரோட கெப்பாசிட்டிய வந்து காட்டும். அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் 25 கொஸ்டின்ல ரீசனிங் ஒரு 5 கூட வராது. 3 இப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க இதுவரைக்கும். ஆனா, இந்த வாட்டி அத என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரீசனிங்க்கே தனியா 10 மார்க்ஸும், இது இல்லாம சிம்ப்ளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். இதுலேருந்து மட்டும் 15 கொஸ்டின் குடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டாபிக் பாருங்க. எல்லாமே பேசிக். நம்ம பார்க்குறது தான் ஆல்ரெடி. ஈவன் எல்லாத்துக்கும் எல்லா மாடல் சம்ஸும் நம்ம சேனல்ல எல்லாம் குடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். மேக்ஸிமம் இப்ப எனக்கு ஏரியா வால்யூம் வந்து வராது. எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நெனச்சா கூட, மத்த எல்லாம் கவர் பண்ணீங்கன்னா 25க்கு 23 கண்டிப்பா போட்டுறலாம். மீதி இருக்க அந்த 2 ஏரியா வால்யூம்ல ஷார்ட்கட்ட வச்சோ, இல்ல ஏதாவது ட்ரிக் எலிமினேஷன் மெத்தட யூஸ் பண்ணி அதுலயும் 1, 2 வாங்கிரலாம் நம்ம. சரியா? அது மாதிரி ரொம்ப நான் அதுக்காக அத விட்டுட்டு போங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்றேன் அப்படி. ஓகேவா? ஏதோ ஒரு டாபிக் உங்களுக்கு சுத்தமா வரலன்னா கூட பயப்பட தேவையில்லை. அது ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்ஸ் சீரிஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு 10 மார்க். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நீங்க யோசிக்க தேவையில்ல. இப்போ இந்த பேட்டர்ன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் மெயினா, டைம் வந்து நெறைய இருக்க போது இனிமேல். நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியிலேருந்து குடுக்கும்போது நெறைய மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நெறைய அப்படி வரும். ஆனா, இப்போ வந்து அப்படி இல்ல. எல்லாமே கிராமர். அப்படியே ஓரெழுத்து ஒரு மொழியா 42 ஓரெழுத்து ஒரு மொழி புக்ல குடுத்துருக்காங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி போடு. அவ்வளோதான். அ கலைச்சொற்களா 500 இருந்தா அத மனப்பாடம் பண்ணிட்டு போடு. திருக்குறளா 20 அதிகாரம் மனப்பாடம். இப்படி நீங்க ஃபுல்லா பண்றதுனால கன்ஃப்யூஷன் ஆகுறதுக்கோ, அங்க போய் யோசிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கோ டைம் வேஸ்ட்டே ஆகாது. எக்ஸாம்ல நெறைய டைம் இருக்க போது. ஓகேவா? இது எல்லாமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. பயப்படுறத நிறுத்துங்க. ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இனிமேல் படிக்கிறவங்க புதுசா படிக்கிறவங்களுக்கும் சரி, பழசுல ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் சரி, இதுல எந்த ஒரு கவலையும் தேவையில்ல. இப்ப புதுசா படிச்சவங்களும் என்ன பண்ணுவீங்க? இனிமேல் தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு 1 மாசத்துல படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னும்போது சந்தோஷம் தான். பழசு ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இந்த பொது தொண்டு, தமிழறிஞர்கள் இருக்கு இல்லையா? அதுல புதுசா படிக்கிறவங்க மிஸ்டேக்ஸ் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கொஸ்டின் டக்குன்னு டீப்பா கேட்டாலோ, வேற எங்கேயோ இருந்து கேட்டுட்டாலோ ஆன்சர் பண்ண முடியாம போயிரும். ஆனா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அது கை குடுக்கும். அந்த இது ஒரு பாசிட்டிவாவே நெனைங்க. இதுல நெகட்டிவா நான் பார்க்குறது என்ன அப்டின்னு பார்த்தா, இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா
ஆல்ரெடி கூட தான் இருக்கு. இனி வர்ற எக்ஸாம்ல கட் ஆஃப் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹை ஆகும். கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹை ஆகும். இதுதான் நான் பார்க்குற நெகட்டிவ். ஏன்னா, கொஸ்டின் ஈஸி, பேட்டர்ன் ஈஸி, படிக்கிறது ஈஸி, டைம் நெறையா இருக்க போது. எல்லாமே ஈஸியா, சிம்பிளியா நம்ம ரொம்ப ஈஸியா இருந்தா ஜாலின்னு நெனைப்போம். ஆனா அதுதான் தப்பு. உண்மையிலே நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, புரிஞ்சு படிக்கிறவங்க வந்து கொஸ்டினும், பேட்டர்னு, சிலபஸ் எல்லாம் டஃப்பா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அப்பதான் காம்படிஷன் வந்து இது இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு காம்படிஷன் நடக்குது. அம் ஒரு ஃபுட்டு ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ வைக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு 2 இட்லி சாப்பிடுறது யாருன்னு போட்டி வைக்கிறாங்கன்னா, எல்லாருமே சாப்பிட தான் செய்வாங்க. அதே இது 20 இட்லின்ற இடத்துல தான் உண்மையிலேயே சாப்பிடுற திறமை இருக்கவனால மட்டும் தான் அத சாப்பிட முடியும். ஓகேவா? அப்பதான் வந்து எப்பயுமே அந்த காம்படிஷன் டஃப்பா இருந்தா தான் ஸ்டாண்டர்டா இருக்கும். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால, கட் ஆஃப் ரொம்ப ஹையா இருக்கும்ப்பா. அது மட்டும் தான் இதுல வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு என்னன்னா, புதுசா படிக்கிறவங்க கூட உங்களோட இப்ப ஆல்ரெடி படிச்சவங்க 170 ஈஸியா ஸ்கோர் பண்றாங்கன்னா, புதுசா இப்போ இதுக்கப்புறம் புக்க தூக்குறவங்க கூட ஈஸியா 150 கிராஸ் பண்ணிருவாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு 10 மார்க்கு, 15 மார்க் டிஃபரன்ஸ் தான் எப்பயுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. புதுசா படிக்கிறவங்க 120, 30 தாண்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அ ஆனா இப்போ அப்படி கிடையாது. புதுசா படிக்கிறவங்க கூட ஈஸியா 150 தாண்டிருவாங்க. பழச வந்து 170, 165 அந்த ரேஞ்சுல இருப்பீங்க. இந்த 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாகும். அதே மாரி மொத்த கட் ஆஃபே 180 அசால்ட்டா தாண்டும். இதுதான் இதுல இருக்க நெகட்டிவ். ஆனா அதையும் ஸ்மார்ட்டா யாரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்களோ, ஸ்மார்ட் வேல போறாங்களோ, அவங்கனால ஈஸியா வந்து எல்லாரையும் தாண்டி முன்னாடி வர முடியும். 180 எடுக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்கன்னா, அதுல ஒருத்தரா நம்ம இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். இது மட்டும் தான்ப்பா இதுல நெகட்டிவ். நீங்க வந்து படிக்கிறத அவங்க எதையுமே மாத்தாதீங்க. வெயிட்டேஜ மாத்துங்க. இவ்வளோ நாளும் பாட புக்குகள வந்து முட்டி முட்டி படிச்சிருப்பீங்க. கிராமர வந்து அப்படியே மேலோட்டமா பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப என்னன்னா, கிராமர முழுக்க முழுக்க படிச்சுட்டு, பாடப்பகுதிய வந்து ஓரளவுக்கு படிக்கணும். இவ்வளோதான். இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் நீங்க பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. அத எப்படி பண்றது? அ எப்படி ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் எப்படி நம்ம படிக்கணும்? நம்ம சேனல்ல அதுக்கு என்ன செய்ய போறோம்? எப்படி குடுக்க போறோம்? அப்படிங்கிறத அடுத்து ஒரு வீடியோல உங்ககிட்ட நான் சொல்றேன். இதுல ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த சிலபஸ் சேஞ்ச் 80% நல்லது. 20%ல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நம்ம அத எடுத்துக்கிற விதத்தில தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ நான் முடிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.